ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம நான்வெஜ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி சோயா யூஸ் பண்ணிவிட்டு சுக்கா பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த சோயா சுக்கா செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் பெரிய சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் ஒரு 5 to 10 minutes நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது சோக் ஆகும்பொழுதே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த சோயா சங்க்ஸ்குள்ளெல்லாம் சால்ட் இறங்கிடும். நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த இடத்துலையே நம்ம சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 5 to 10 minutes அது சோக் ஆகட்டும். மீன் டைம் இந்த சுக்கா செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்காக ஒரு காஷ்மீரி சில்லி, 4-5 கேஷ்யூஸ், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், இது எல்லாமே நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணிக்குவோம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கரம் மசாலாவான பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சமாக குருமிளகு, இது எல்லாமே நம்ம லைட்டாக ஆயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எல்லாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்குவோம். அடுத்ததாக நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் விட்டுட்டு ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம ஆனியன் ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூட 2 பே லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன் மசாலா ஃப்ளேவருக்காக. இந்த ஆனியன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஜூஸி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனால் நல்லா நம்ம வணக்கி கொடுத்துருவோம். நல்லா வணங்கி கிளாஸி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோயா சுக்கா நமக்கு கீ ரைஸ்க்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு சப்பாத்தி இல்லை தோசைக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போது நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணியாச்சு. அதையும் நல்லா ஸ்மேஷ் ஆகிற வரைக்கும் வணக்கிடலாம். இந்த டொமேட்டோ எல்லாமே நல்லா ஸ்மேஷ் ஆகி வந்துடட்டும். நான் கொஞ்சம் ஆயில் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு டொமேட்டோ நல்லா ஸ்மேஷ் ஆகி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா ஜூஸி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் நம்ம லிட் போட்டு கூட க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா அது மாதிரி ஏதாவது ஒன்று இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. மீன் டைம் நம்ம சோயா ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே நல்லா பிழிஞ்சிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த சோயா சுக்கா செய்யறதுக்கு நமக்கு இந்த பெரிய சோயா யூஸ் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சின்ன பீசஸை விட. நமக்கு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இந்த சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோயா எல்லாமே இந்த மசாலா கூட நல்லா மர்ஜ் ஆகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா ஏதோ ஒன்று ஆட் பண்ணிட்டோம்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நான் இன்றைக்கி அந்த ரெண்டுமே ஆட் பண்ணலை. தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு சால்ட் எவ்வளோ வேணுமோ அதை நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். மீன் டைம் நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த கரம் மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணாமல் அளவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துடுவோம். நம்மளுடைய சோயா சுக்கா இப்போவே நல்லா கமகமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் நமக்கு கொதிச்சிருச்சு அப்படின்னா அந்த ரா ஃப்ளேவர் போயிடும். இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த சோயா சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடும்.
ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான டிஷ் நான்வெஜ்ஜை விட சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இது சிக்கனா மட்டனான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பரான டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க.